நம்முடைய அகாடமி சார்பா இந்த கோர்ஸை எப்படி காண்டக்ட் பண்றோம், சிலபஸ்ல உள்ளதை எல்லாத்தையுமே நல்லா படிக்கிற மாதிரி இருக்கும். அப்ப நீங்க எந்த அளவுக்கு அப்டேட்டா இருக்கணும்னு சொல்லி திங்க் பண்ணி பார்த்துங்க. டிஆர்பி நடத்தக்கூடிய பிஜிடிஆர்பி எக்ஸாமினேஷனுக்கு நிறைய டீச்சர்ஸ் வந்து படிச்சுட்டு இருக்கீங்க. ஸோ நம்முடைய அகாடமி சார்பாக பிஜிடிஆர்பி எல்லா சப்ஜெக்ட்டுக்குமே தமிழ் மீடியம் அண்ட் இங்கிலீஷ் மீடியம் ரெண்டுக்குமே ஆன்லைன் மோடில் டெஸ்ட் பேஜ் அண்ட் மெட்டீரியல் எல்லாமே நம்ம வந்து ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ இந்த வீடியோ தொகுப்பில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, பிஜிடிஆர்பி சுவாலஜிக்கு வந்து நம்முடைய அகாடமி சார்பாக தமிழ் மீடியத்துக்கான மெட்டீரியல் அண்ட் டெஸ்ட் பேஜ், அதே மாதிரி இங்கிலீஷ் மீடியத்துக்கான மெட்டீரியல் அண்ட் டெஸ்ட் பேஜ். இதில் நிறையா டவுட் வந்து இருந்துகிட்டு இருக்கு. வராத எக்ஸாமுக்கு ஃபஸ்ட்டு நம்ம ஏன் ப்ரிப்பரேஷன் பண்ணணும், அதே மாதிரி இப்போ நியூ சிலபஸில் அவ்வளோ அப்டேட் இருக்குது, என்னால் கவர் பண்ண முடியுமா முடியாதா. தேர்ட் ஒன்று என்ன அப்படின்னா, இப்போ வரக்கூடிய நாட்கள் எல்லாமே கிட்டத்தட்ட ஒரு ஹாலிடேஸாக இருக்குது. அதாவது ஸ்டூடெண்ட்டுக்கு ஹாலிடேஸாக இருக்குது, டீச்சர்ஸ்க்கு லீவ் டேஸாக இருக்குது. இந்த டைமை நான் யூஸ் பண்ணி எப்படி படிக்க முடியும்? நிறைய பேர் சொல்கிற ரீசன் என்ன அப்படின்னா, சார் எனக்கு வந்து குழந்தை இருக்குது, என்னால் படிக்க முடியாது அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. இன்னும் ஒரு சிலர் வந்து, சார் இந்த டைம் வந்து எனக்கான டைம், நான் வந்து யூஸ் பண்ணிக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி பாசிட்டிவாக நம்ம வந்து எடுத்துக்கலாம். ஓகேவா? ஸோ இது போக நம்முடைய அகாடமி சார்பாக இந்த கோர்ஸை எப்படி காண்டக்ட் பண்ணுறோம், ஓகேவா? ஸோ ஃபுல்லாக பார்க்க போகிறோம். ஸோ நம்முடைய அகாடமியில் இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்டு, அதே மாதிரி புதுசாக நீங்கள் யாராவது ஜாயின் பண்ணுறீங்க அப்படின்னா நீங்களுமே இந்த வீடியோவை லாஸ்ட் வரைக்குமே பாருங்கள். ஓகே, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் என்ன அப்படின்னா, நியூ சிலபஸை கம்ப்ளீட்டாக ஃபஸ்ட்டு நீங்கள் ரீட் பண்ணணும். ஓகே, ஒரு சிலர் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, கொஸ்டின் வந்து அப்படி வந்துருமோ இப்படி வந்துருமோ அப்படிங்கிற மாதிரி வந்து ஒரு நெட் எக்ஸாம் செட் எக்ஸாம் லெவலுக்கு வந்து திங்க் பண்ணுறீங்க. ஆனால் ஒவ்வொரு எக்ஸாமுக்குமே பேட்டர்ன் வந்து வேற இருக்குது. அதை நீங்கள் ஃபஸ்ட்டு புரிஞ்சுக்கோங்க. எப்போதுமே ஓவர் திங்க் பண்ணுற யாருமே வந்து இங்கே சக்ஸஸ்ஃபுல்லாக பாஸ் பண்ணதா இதே இல்லை, ரெக்கார்டே இல்லை. ஓகேவா? ஸோ இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்க நீங்கள் ஓவர் திங்க் பண்ணி படிக்க வேண்டாம். சிலபஸில் என்ன இருக்கோ அதை மட்டும் நீங்கள் படித்தா மட்டும் போதுமானது. நீங்கள் சிலபஸை தாண்டி படிக்க வேண்டாம். ஆனால் சிலபஸுக்குள்ள என்ன இருக்கோ அந்த மட்டும் நீங்கள் நல்லா ஃபோக்கஸ் பண்ணி படிங்க. ஓகே, அதே மாதிரி சிலபஸில் 12 யூனிட் வந்து கவர் ஆகுது. இந்த 12 யூனிட்டுமே அஸ் ஏ சுவாலஜி டீச்சராக உங்களுக்கு மஸ்ட் இம்பார்ட்டன்ஸ். ஓகே, ஃபார் எக்ஸாம்பிள் அனிமல் டைவர்சிட்டி அண்டு பயோலஜி, விலங்கு பன்முகத்தன்மை மற்றும் இன வளர்ச்சி. 2வது யூனிட் என்ன அப்படின்னா, எண்டமாலஜி அண்ட் எக்கனாமிக் சுவாலஜி, அதாவது பூச்சியல் மற்றும் பொருளாதார விலங்கியல். அப்போ இந்த 2 யூனிட்டை நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, இந்த ரெண்டுமே இப்போ உள்ள காலகட்டத்துக்கு, இப்போ உள்ள ஜென்ரேஷனுக்கு நமக்கு மஸ்ட் இம்பார்ட்டன்ஸ். கரெக்டா? அப்போ தேவையில்லாத எதையுமே நம்ம வந்து படிக்க போகிறது கிடையாது, தேவை உள்ளது மட்டும்தான் நம்ம படிக்க போகிறோம். ஓகே, அடுத்து 3வது யூனிட் வந்து பார்த்தோம் அப்படின்னா, செல் அண்ட் மாலிகுலார் பயாலஜி, அதாவது செல் மற்றும் மூலக்கூறு உயிரியல். நெக்ஸ்ட்டு மரபியல், ஜெனடிக். இந்த ஜெனடிக் டாப்பிக்கை பொறுத்த மட்டும் நம்ம ஒமிட் பண்ணவே முடியாது, மஸ்ட் இம்பார்ட்டன்ஸ். ஓகே, அடுத்து அனிமல் பிசியாலஜி, அதாவது விலங்கு உடலியல். அடுத்து டெவலப்மெண்டல் பயாலஜி அண்ட் இம்யூனாலஜி, அதாவது வளர்ச்சி உயிரியல் மற்றும் நோய் எதிர்ப்பு. ஸோ இந்த மாதிரி யூனிட் எல்லாமே கிட்டத்தட்ட நமக்கு டே டு டே லைஃப்பில் அஸ் ஏ டீச்சராக நம்ம அப்டேட்டாக இருந்தால் மட்டும்தான் ஒரு ஸ்டூடெண்ட்டுக்கு கிளாஸ் டீச் பண்ணும்போது நம்ம அதிகமான டேட்டா வந்து ப்ரெசென்ட் பண்ண முடியும். கரெக்டாக? அப்போ நம்ம எந்த அளவுக்கு படிக்கணும், சிலபஸில் உள்ளதை எல்லாத்தையுமே நல்லா படிக்கிற மாதிரி இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் நீங்களே திங்க் பண்ணி பாருங்கள். யூனிட் 5 5வது யூனிட்டில் விலங்கு உடலியல். இதில் கார்போஹைட்ரேட்னா என்ன, புரோட்டீன்ஸ்னா என்ன, செரிமானம்னா என்ன, இரத்த ஓட்டம்னா என்ன, அதனுடைய கலவைகள் என்ன, அதே மாதிரி கார்டியோவாஸ்குலர் திசமைப்புனா என்ன, இரத்த நாளங்கள்னா என்ன, தசை உடலியல்னா என்ன, மத்திய நரம்பு மண்டலம்னா என்ன, சிறுநீரக உடலியல். இந்த மாதிரி நிறைய டாபிக் வந்து கவர் ஆகுது. இந்த டாப்பிக்கில் இருக்கக்கூடிய எல்லாமே நமக்கு மஸ்ட் இம்பார்ட்டன்ஸ். நீங்களே 9th 10th +1 +2 இந்த லெசனை எடுத்து பாருங்க, இதில் இருக்கக்கூடிய சுவாலஜி லெசன்ஸ் எடுத்து பாருங்க. எடுத்து பார்க்கும்போது அவ்வளோ அப்டேட் இருக்கு. அப்போ இந்த அப்டேட் எல்லாமே நம்ம கேதர் பண்ணும்போது இன்னும் நம்ம அப்டேட் ஆகும். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, டெவலப்மெண்டல் பயாலஜி அண்ட் இம்யூனாலஜி, அதாவது வளர்ச்சி உயிரியல் மற்றும் நோய் எதிர்ப்பு. இந்த யூனிட்டை பொறுத்த மட்டும் நீங்கள் திங்க் பண்ணி பாருங்க. 2019 நமக்கு கொரோனா வந்துச்சு. இந்த உலகமே பேண்டமிக் சிச்சுவேஷனில் இருந்துக்கிட்டு தான் இருந்தோம். அப்போ ஒரு டைம் வரைக்குமே அதுக்கான சரியான மருந்து கண்டுபிடிப்பு இல்லை. அதுக்கப்புறமா தான் வேக்சின் எல்லாமே கண்டுபிடிச்சாங்க. அதுலேயுமே நிறைய பேர் நோய் எதிர்ப்பு சக்தி கம்மியாக இருந்தனால டெத் ஆகிட்டாங்க. அப்போது அந்த சிச்சுவேஷனை நம்ம எப்படி ஹேண்டில் பண்ணணும், நம்ம எப்படி இருந்தோம் அப்படிங்கிற மாதிரி எல்லா அப்டேட்டுமே இதில் நம்ம படிக்கிற மாதிரி இருக்கும். அதுலேயுமே வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ உங்களுக்கே தெரியும், ஃபஸ்ட்டு ஒரு காலகட்டத்தில்
குழந்தை பிறப்பு அப்படிங்கும்போது வந்து ஈஸியாக இருந்துச்சு. ஆனால் இப்போ உள்ள ஜென்ரேஷனில் கல்யாணம் முடிஞ்சு ஒரு 4-5 வருஷமோ 10 வருஷமோ 15 வருஷமோ குழந்தையே இல்லாமல் இருந்துகிட்டு இருக்கு. பட் அதுக்கு மாற்று வழியாக நிறையா டெக்னாலஜி வந்து வளர்ந்துக்கிட்டு தான் இருக்கு. அப்போ அந்த டெக்னாலஜி எல்லாமே இந்த இதில் நம்ம கவர் பண்ணி படிக்கிற மாதிரி இருக்கு. ஓகேவா? ஃபார் எக்ஸாம்பிள் IUI இதுனா என்ன, அதே மாதிரி IVF இதுனா என்ன, இது எல்லாமே என்னை பொறுத்த வரைக்குமே டிவி நியூஸ்ல வந்து, அதாவது ஒரு ஆடில் வந்து பார்த்துருப்போம், ஒரு விளம்பரத்துல பார்த்துருப்போம். எங்க ஹாஸ்பிட்டல்ல வந்து இந்த ட்ரீட்மெண்ட் இருக்கு, குழந்தை இல்லாத தம்பதிகள் வந்து வாங்க அப்படிங்கிற மாதிரி வந்து நம்ம ஒரு விளம்பரத்துல பார்த்துருப்பேன். நானுமே பார்த்தேன். ஆனா சிலபஸை பார்த்துட்டு இதை எல்லாமே நான் சர்ச் பண்ணி பார்க்கும்போது வந்து பாத்தீங்கன்னா அவ்வளோ அப்டேட் இருக்கு. இந்த IUIனா என்ன, IVFனா என்ன, ஹிப்ட்னா என்ன, சிப்ட்னா என்ன, ICSIனா என்ன அப்படிங்கிற மாதிரி எல்லாத்தையுமே ப்ரிப்பரேஷன் பண்ணும்போது அவ்வளவு இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கு. இந்த விஷயங்கள்லாம் நம்ம ஏன் தெரிஞ்சுக்கிறல அப்படிங்கிற மாதிரி தான் நம்ம வந்து நான் தெரிஞ்சுக்கிட்டேன். ஓகேவா? ஏன்னா இந்த விஷயங்கள் வந்து ஜஸ்ட் நம்ம டிவியில் பார்க்கும்போது என்ன நினைப்போம், இது எதுக்கு தேவையில்லாத விஷயம் அப்படிங்கிற மாதிரி நினைப்போம். ஆனால் சிலபஸ்ல கவர் ஆகும்போது நம்ம படிக்கிற மாதிரி இருக்கு. அப்போ அதை படிச்சு தானே ஆகணும். அதே சேம் டைம் வந்து பாருங்க, தடுப்பூசிகள் மற்றும் நோய் தடுப்பு அட்டவணை. ஒரு பேரண்ட்ஸா நம்ம ஒரு தாய்மாரா வந்து பார்த்தோம் அப்படின்னா, ஒரு குழந்தை பிறகு அந்த குழந்தைக்கு ஒரு பர்டிகுலர் இயர்ஸ் வரைக்குமே நம்ம வேக்சின் வந்து போடுவோம், தடுப்பூசி வந்து போடுவோம். ஆனால் அதுக்கப்புறமா நம்ம என்ன பண்றோம், அது போட்டால் செட் ஆகாது, இது போட்டால் செட் ஆகாது, எனக்கு என் குழந்தை முக்கியம் அப்படிங்கிற மாதிரி வந்து நிறைய ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் வந்து பேசுவோம். ஆனால் இப்போ உள்ள காலகட்டத்தில் வேக்சினேஷன் இல்லாமல் எதுவுமே இல்லை. எல்லாமே மேக்சிமம் வந்து வேக்சினேஷன் தான். நமக்கு என்ன கம்மியா இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி அந்த ட்ரீட்மெண்ட் வந்து பாக்குற மாதிரி இருக்கு, வேக்சின் வந்து போடுற மாதிரி இருக்கு. அப்போ இந்த யூனிட் 6 பொறுத்த மட்டும் எல்லா அப்டேட்டுமே அஸ் ஏ சுவாலஜி டீச்சரா நீங்க தெரிஞ்சுக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் IVFனா என்ன, இந்த IVF பத்தி உங்க கிளாஸ்ல நீங்க டீச் பண்ணும்போது ஒரு ஸ்டூடெண்ட் உங்ககிட்ட கொஸ்டின் கேட்கான், டவுட் கேட்கான் அப்படின்னா அதை பத்தி டீட்டெயிலா நீங்க வந்து சொல்ற மாதிரி தான் இருக்கும். அப்ப நீங்க எந்த அளவுக்கு அப்டேட்டா இருக்கணும்னு சொல்லி திங்க் பண்ணி பார்த்துக்கோங்க. ஓகேவா? நெக்ஸ்ட் வந்து பாருங்க, அதே மாதிரி இப்போ உள்ள ஜென்ரேஷன்ல டீச்சரை விட ஸ்டூடெண்ட் நிறைய அப்டேட்டா இருக்காங்க. அவன் தெரிஞ்சுக்கிட்டே நம்ம கிட்ட வந்து ஒரு கொஸ்டின் கேட்பான். அப்போ நம்ம அதுக்கு தகுந்த மாதிரி ஆன்சர் பண்ணணும். கரெக்டா? அப்போ இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்க நீங்க கவனமா இருங்க, கவனமா படிங்க. அடுத்து 7வது யூனிட்டை பாருங்க, சுற்றுச்சூழல் பாதுகாப்பு மற்றும் மேலாண்மை. ஸோ என்விரான்மெண்டல் கன்சர்வேஷன் அண்ட் மேனேஜ்மெண்ட். ஸோ இப்போ உள்ள காலகட்டத்தில் ஒரு டைம்ல சுற்றுச்சூழல் வந்து அவ்வளவு பாதுகாப்பாக இருந்துச்சு. ஆனால் இப்போ உள்ள காலகட்டத்தில் நாங்கள் வந்து சிட்டி ஆக போகிறோம், அதாக போகிறோம் அப்படின்னு சொல்லி நிறைய விஷயத்தை வந்து நம்ம வந்து அழிச்சிக்கிட்டு தான் இருக்கோம். ஸோ அதை பற்றியுமே வந்து இதில் பார்க்க போகிறோம். அடுத்து யூனிட் 8 பொறுத்த மட்டும் பரிணாம கோட்பாடுகள் மற்றும் விலங்கு நடத்தைகள். ஸோ இதுவுமே வந்து ஜஸ்ட் என்ன அப்படிங்கிற மாதிரி மேலோட்டமாக பார்த்தா மட்டும் போதுமானது. அடுத்து யூனிட் 9 பொறுத்த மட்டும் பயோபிசிக்ஸ் அண்ட் பயோகெமிஸ்ட்ரி, இதை பற்றியுமே பார்க்க போகிறோம். அடுத்து யூனிட் 10 வந்து பயோஸ்டாட்டிக்ஸ் பார்க்க போகிறோம். யூனிட் 11 பொறுத்த மட்டும் பயோடெக்னாலஜி. அடுத்து யூனிட் 12 பொறுத்த மட்டும் டூல்ஸ் அண்ட் டெக்னிக் பயாலஜி. ஸோ இதுலேயுமே வந்து நிறைய விஷயங்கள் இருக்கு. ஓகேவா? ஒரு டைம்ல ஒரு நோய்க்கு தடுப்பூசி எதுவுமே இல்லாமல், தடுப்பு மருந்துகள் எதுவுமே இல்லாமல் இருந்துச்சு. பட் இப்போ உள்ள காலகட்டத்தில் ஒரு நோய் வருது அப்படின்னா வித்தின் ஒரு 1 வீக்லயோ, ஒரு 1 மந்த்லயோ, ஒரு 6 மந்த்லயோ, ஒரு 3 மந்த்லயோ வேக்சினேஷன், அதுக்கான தடுப்பு மருந்து எல்லாமே கண்டுபிடிக்கும். பட் அதனுடைய டெக்னாலஜி என்ன அப்படிங்கிற மாதிரி எல்லாமே இந்த நியூ சிலபஸ்ல நீங்க தமிழ் மீடியம் அப்படின்னா தமிழ் மீடியம் சிலபஸ், நியூஸ் இங்கிலீஷ் மீடியம் அப்படின்னா இங்கிலீஷ் மீடியம் சிலபஸ், இந்த ரெண்டையுமே நீங்க கம்பேர் பண்ணி படிக்கும்போது மட்டும்தான் ஈஸியா உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். நான் சிலபஸ் பார்க்க மாட்டேன், ப்ரீவியஸ் கொஸ்டின் படிக்க மாட்டேன், ஸ்கூல் புக் எடுத்து படிக்க மாட்டேன், எனக்கு டைம் இல்லை, என் குழந்தைக்கு லீவு அதனால படிக்க மாட்டேன், என் ஹஸ்பண்ட் வந்து சப்போர்ட் பண்ணல, என் மாமனார் மாமியார் வந்து சப்போர்ட் பண்ணல, எனக்கு எந்த விதமான சப்போர்ட்டுமே இல்லை, இந்த மாதிரி நொண்டி சாக்கு இப்போ தயவு செய்து சொல்லாதீங்க. நொண்டி சாக்கு சொல்ற யாருமே கவர்மெண்ட் டீச்சரா ஆகவே முடியாது, கவர்மெண்ட் ஜாப் வாங்கவே முடியாது. ஓகே? இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்க நீங்க தயவு செய்து நம்முடைய டீச்சர்ஸ் யாருமே நொண்டி சாக்கு சொல்லாதீங்க, படிக்க ஆரம்பிங்க. உங்களுக்கு தேவையான தமிழ் தகுதி தேர்வு டெஸ்ட் வந்து நம்ம வந்து கான்டெக்ட் பண்ணிட்டு இருக்கோம், அதை நீங்க ஃபாலோ பண்ணுங்க. அதே மாதிரி ஒரு சில டீச்சர் வந்து கேட்கீங்க, சார் நான் ஜாயின் பண்ணிட்டேன், இப்போ வரைக்குமே எனக்கு வந்து மெட்டீரியல் எதுவுமே கிடைக்கல அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்றீங்க. உங்களுக்கு தமிழ் தகுதி தேர்வு வந்து நடந்துகிட்டு இருக்கு. அதே மாதிரி சைக்காலஜி குரூப்ல ப்ராக்டிஸ் கொஸ்டின் வந்து போட்டுட்டு இருக்கோம், அதுவுமே ஃபாலோ பண்ணிட்டு இருக்கீங்க. தென் நம்ம மேஜர் குரூப்ல பேசிக்கான ஸ்கூல் புக் டெஸ்ட் வந்து நடந்துட்டு இருக்கு, அதுவுமே ஃபாலோ பண்ணிட்டு இருக்கீங்க. ஸோ இந்த மாதிரி ஸ்டெப் பை ஸ்டெப்பாக தான் நீங்க வந்து போக முடியுமே தவிர அதை விட்டுட்டு நான் சிலபஸ் வந்துருச்சு வித்தின் ஒரு ஒன் வீக்ல எனக்கு வந்து மெட்டீரியல் எல்லாமே வேணும், நான் படிச்சு முடிச்சிடுவேன் அப்படின்னா அது வந்து பாசிபிளே கிடையாது. அதாவது பிஜிடிஆர்பியை பொறுத்த மட்டும் கிட்டத்தட்ட 5 லட்சம் பேரோ 3 லட்சம் பேரோ படிப்பாங்க. படிக்கிற எல்லாருமே எல்லாம் வந்து பாஸ் பண்ண முடியாது. ஆனா யாரு ப்ராப்பரா ப்ராக்டிஸ் பண்றாங்களோ அவங்க தான் கவர்மெண்ட் ஸ்கூல்ல கவர்மெண்ட் டீச்சரா அப்பாயின்மெண்ட் ஆகுறாங்க. ஸோ இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்க நீங்க 24 ஹவரும் படிக்கலாம், படிக்க டைம் இருக்கும், டைம் இல்லாம இருக்கும், அதெல்லாம் வந்து மேட்டரே கிடையாது. ஆனா
டே டு டே லைஃப்ல உங்களோட மேஜர்ல அப்டேட் பண்றீங்க அப்படின்னா, ப்ராக்டிஸ் பண்றீங்க அப்படின்னா, நீங்க தான் கவர்மெண்ட் ஸ்கூல்ல கவர்மெண்ட் டீச்சரா ஆக போறீங்க. அந்த தன்னம்பிக்கையோட நீங்க படிச்சீங்கன்னா ஈஸியா எக்ஸாம் பாஸ் பண்ணலாம், போஸ்டிங்கு வாங்கிடலாம். ஓகே, ஸோ இப்போ நம்ம மேட்ருக்கு வருவோம். நம்முடைய அகாடமி சார்பா தமிழ் மீடியம் அண்ட் இங்கிலீஷ் மீடியம் ரெண்டுக்குமே வந்து மெட்டீரியல் பிளஸ் டெஸ்ட் பேஜ் வந்து காண்டக்ட் பண்ணிட்டு இருக்கோம். ஓகேவா, அதுல பேசிக்கான தமிழ் தகுதி தேர்வு அண்ட் சைக்காலஜி டெஸ்ட், கரண்ட் அஃபேர் ஜிகே டெஸ்ட் எல்லாமே வந்து அப்டேட் பண்ணிட்டு இருக்கோம். ஓகே, ஸோ இதுலயுமே வந்து என்ன கேட்கீங்க அப்படின்னா, சார் நான் மேஜர் மட்டும் எனக்கு அனுப்புங்க, தமிழ் வேண்டாம், அதே மாதிரி சைக்காலஜி வேண்டாம், நான் மேஜரை மட்டும் படிச்சு பாஸ் ஆயிடுவேன் அப்படிங்கிற மாதிரி சொல்றீங்க. இந்த எக்ஸாம்பிளுக்கு என்ன எடுத்துக்காட்டு என்ன சொல்லணும் அப்படின்னா, ப்ரீவியஸ் அதாவது 2019 நம்ம வந்து பிஜிடிஆர்பி எக்ஸாம் வந்து கான்டெக்ட் பண்ணோம். ஓகேவா, கோர்ஸ் வந்து கான்டெக்ட் பண்ணோம். அதுல இந்த மாதிரி சொல்ற யாருமே அப்பாயின்மெண்ட் ஆகல. என்ன ரீசன் அப்படின்னா, 110க்கு 110 நீங்களும் சரி வேற யாரும் சரி எடுக்க போறது கிடையாது. ஆனா மேஜர்ல 110க்கு ஒரு 75 பிளஸோ, ஒரு 85 பிளஸோ, 95 பிளஸோ, ஒரு 100 வச்சுக்கோங்க. ஆனா எடுத்துட்டு சைக்காலஜி அண்ட் கரண்ட் அஃபேர் ஜிகேல 40 மதிப்பெண்களுக்கு 30ஓ 35ஓ 40க்கு 40ஓ எடுத்து ஈஸியா பாஸ் பண்ணி போஸ்டிங் வாங்கிடலாம். ஓகேவா, ஸோ இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்க நீங்க மேஜரை மட்டும் படிச்சு பாஸ் பண்ண போறது கிடையாது, அது பாசிபிளே கிடையாது. நீங்க மேஜர் பிளஸ் சைக்காலஜி கரண்ட் அஃபேர் ஜிகே இந்த மூணையுமே படிச்சா மட்டும்தான் ஈஸியா பாஸ் பண்ண முடியும், மார்க் அதிகமாக்க முடியும், போஸ்டிங்கும் கன்ஃபார்மா வாங்க முடியும். ஓகேவா, அதே மாதிரி இப்போ ரீசெண்டா கால் பண்ணி என்ன கேட்டீங்க அப்படின்னா, சார் என் பையனுக்கு இப்போ ஸ்கூல் லீவு, என் பையனை பார்க்கணும், இதுக்கு இடைப்பட்ட காலங்களில் வந்து எனக்கு படிக்க டைம் இருக்காது அப்படிங்கிற மாதிரி சொல்றீங்க. யாருக்கு டைம் இல்லை? அதாவது நீங்க மட்டும் இங்க குழந்தைய வளர்க்கல, உங்களே மாதிரிதான் மற்ற டீச்சர்ஸும் குழந்தைய பார்க்காங்க, ஃபேமிலியை பார்க்காங்க, எக்ஸெட்ரா கமிட்மெண்ட்ல இருக்காங்க. அப்போ அவங்களுக்கு மட்டும் எப்படி டைம் கிடைக்கும்? நீங்க பாசிபிள்னு நினைச்சு டைம் ஸ்பெண்ட் பண்றீங்க அப்படின்னா பாசிபிள், நீங்க பாசிபிள் இல்லை அப்படிங்கிற மாதிரி நீங்க இருந்தீங்க அப்படின்னா அது வந்து இம்பாசிபிள். ஓகே, ஸோ இந்த புரிதல் வந்து உங்களுக்கே இருக்கணும். அஸ் ஏ டீச்சரா நான் சொல்லணும்னு சொல்லி உங்களுக்கு வந்து அவசியம் இல்லை. டைம் இல்லை, என் ஃபேமிலி சப்போர்ட் பண்ண மாட்டேங்க அப்படிங்கிற மாதிரி வந்து ரீசனே சொல்லாதீங்க. இங்க யாருமே வந்து ஒரு சப்போர்ட்டால மட்டும் வந்தது கிடையாது. சப்போர்ட் இல்லாம எந்த ஒரு பேக்ரவுண்டும் இல்லாம நிறைய பேர் அச்சீவ் பண்ணிட்டு இருக்காங்க. ஓகே, ஸோ இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்க நீங்க என் ஃபேமிலி சப்போர்ட் பண்ணல, என் குழந்தைக்கு லீவு, அதனால வந்து என்னால் படிக்க முடியாது அப்படிங்கிற மாதிரி நொண்டி சாக்கெல்லாம் சொல்லாதீங்க. ஓகேவா, ஏர்லி மார்னிங் படிக்கலாம், நைட்டு படிக்கலாம், இடையில ஒர்க்கு முடிச்சுட்டு படிக்கலாம், ஒர்க்கு பண்ணும்போது கூட நீங்க வந்து நம்முடைய ஆடியோ ரெக்கார்டிங் கிளாஸஸ் வந்து லிசன் பண்ணிக்கிட்டு இருக்கலாம். ஸோ இந்த மாதிரி நிறைய ஆப்ஷன் இருக்கு. நீங்க தான் ஸ்டெப் எடுக்கணுமே தவிர அதை விட்டுட்டு எனக்கு அது சரியில்லை இது சரியில்லை அப்படிங்கிற மாதிரி நொண்டி சாக்கு சொன்னீங்க அப்படின்னா ஒண்ணுமே பண்ண முடியாது. ஓகே, அடுத்து தமிழ் மீடியத்துக்கு வந்து நீங்க வந்து எப்படி இந்த கோர்ஸை வந்து கனெக்ட் பண்றீங்க? அதாவது நியூ சிலபஸ் வைஸ் 12 யூனிட் வந்து அவைலபிளா இருக்கு. இந்த 12 யூனிட்ல இருக்கக்கூடிய எல்லா யூனிட்டுக்குமே வந்து பிடிஎஃப் ஃபார்மெட்ல சாஃப்ட் காப்பியா வந்து ப்ரொவைட் பண்றோம். நீங்க ஏன் சாஃப்ட் காப்பியா ப்ரொவைட் பண்றீங்க, புக்லெட்டா ஏன் கொடுக்க மாட்டீங்க அப்படிங்கிற மாதிரியுமே கேட்டீங்க. ரீசன் என்ன அப்படின்னா, சுவாலஜி மேஜரா இருக்கட்டும், இப்போ வந்திருக்க நியூ சிலபஸ் வைஸ் நிறைய அப்டேட் இருக்கு. அந்த அப்டேட் எல்லாமே கவர் பண்ணி கொடுத்ததுனால மட்டும்தான் நம்ம வந்து சாஃப்ட் காப்பியா ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்கோம். உங்களுக்கு ஸ்டாண்டர்டான ஒரு சிலபஸ் வந்துருச்சு அப்படின்னா புக்லெட்டா வந்து கொடுக்கலாம். அதுலேயுமே வந்து நிறைய ஆப்ஷன் இருக்கு. வருஷம் மேபி கால்பர் வருதா அப்படின்னா அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம மாத்திக்கிட்டே இருக்கிற மாதிரி தான் இருக்கும். ஸோ ஒரு எக்ஸாம் அட்டன் பண்றோம் அப்படின்னா நம்ம ஃபர்ஸ்ட் அப்டேட் ஆகிட்டே இருக்கணுமே தவிர அதை விட்டுட்டு இப்படிதான் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி நம்ம வந்து பிக்சடா வந்து இருக்கக்கூடாது. ஓகேவா, ஸோ அதனால நம்ம கரண்ட்ல என்ன அப்டேட் இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம எல்லா அப்டேட்டுமே கொடுத்துட்டு இருக்கோம். ஃபார் எக்ஸாம்பிள் வேக்சினேஷன், தடுப்பூசி மற்றும் நோய் தடுப்பு அட்டவணை இந்த டாபிக் இருக்கு அப்படின்னா இந்த டாபிக்ல பிறந்த குழந்தையில இருந்து இப்போ வரைக்குமே என்னென்ன தடுப்பூசி இருக்கு, யாரு கண்டுபிடிச்சாங்க, எந்த நாடு கண்டுபிடிச்சிச்சு, இதுல இருக்கக்கூடிய பெனிஃபிட்ஸ் என்ன அப்படிங்கிற மாதிரி எல்லாமே வந்து இன்க்ளூட் ஆகும். ஓகேவா, ஸோ அப்போ அதுக்கு என்ன ஆகணும், என்ன பண்ணணும், நம்ம அப்டேட்டா இருக்கணும், அதுக்கு ரெடி பண்ணணும். ஓகேவா, ஸோ நெக்ஸ்ட் என்ன அப்படின்னா, இங்கிலீஷ் மீடியத்துக்கு வந்து நீங்க எப்போ ஸ்டார்ட் பண்ணுவீங்க அப்படிங்கிற மாதிரியுமே கேட்டீங்க. இங்கிலீஷ் மீடியம் பொறுத்த மட்டும் நம்ம அகாடமியில் தமிழ் மீடியத்துக்கு ஸ்ட்ரென்த் வந்து அதிகமாக இருக்கும். அதனால ஈஸியாக வந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணியாச்சு. இங்கிலீஷ் மீடியத்துக்குமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா கம்மிங் 25 இல்லைனா நெக்ஸ்ட் மந்த்ல இருந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். அதையுமே வந்து ஃபாலோ பண்ணிக்கலாம். இப்போ நீங்கள் கேட்கலாம், அப்போ நாங்கள் இதுக்கு இடையில வந்து நான் என்ன பண்ணேன், தமிழ் தகுதி தேர்வு படிக்கலாம், கரண்ட் அஃபேர் ஜிகே படிக்கலாம், சைக்காலஜி படிக்கலாம், படிக்க எவ்வளவோ இருக்கு. நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா அந்த 10 மார்க்கு கவர் பண்ணு, 10 மார்க் இருக்கு அதை மட்டும் கவனிச்சுட்டு அங்கே 150 மார்க்கு ஒரு 40 மார்க் இருக்கும், அதை வந்து நம்ம வந்து கண்டுக்கிற மாட்டோம். நம்ம இல்லாத ஒன்று தான் தேடிட்டு இருப்போம் தவிர இருக்கிறத வச்சு நம்ம வந்து ஃபாலோ பண்ண மாட்டோம். ஸோ இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்க நீங்க அது இல்லை இது இல்லை அப்படிங்கிற மாதிரிலாம் ரீசன் சொல்லாதீங்க. உங்களுக்கு தேவையான தமிழ் தகுதி தேர்வு வந்து அப்டேட் ஆகிட்டு இருக்கு, சைக்காலஜி நம்ம வந்து அப்டேட் பண்ணிடுவோம், கரண்ட் அஃபேர் ஜிகே டே டு டே லைஃப்ல அப்டேட் ஆகிட்டு இருக்கு. படிக்க வேண்டியது எவ்வளவோ இருக்கு, அதை விட்டுட்டு நான் எனக்கு வந்து அது இல்லை இது இல்லை அப்படிங்கிற மாதிரி வந்து நொண்டி சாக்கு சொல்லாதீங்க.
நம்மக்கிட்ட இருக்கக்கூடிய டீச்சர்ஸ் எல்லாத்துக்குமே இனி வரக்கூடிய நாட்களில் நம்ம டெய்லியுமே இந்த சுவாலஜி சம்மந்தப்பட்ட எல்லாமே அப்டேட் பண்ணுற மாதிரி ரெடி பண்ணிட்டு இருக்கோம். அதாவது டெஸ்ட் சீரிஸ். தென் கணிபி கணி சீரிஸுமே நம்ம தமிழ் மீடியத்துக்கு வந்து நம்ம வந்து ஸ்டார்ட் பண்ணி இப்போ ஃபாலோ பண்ணிட்டு இருக்கோம். அதையுமே வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க. நீங்கள் படித்தா மட்டும்தான் பாஸ் பண்ண முடியுமே தவிர, படிக்காமல் சும்மா ஓபி அடிச்சிட்டு இருக்கேன், கால்பர் வந்ததுக்கு அப்புறமா படிப்பேன், என்னோட மேஜரில் எவ்வளோ வேகன்சி இருக்குது அதை பார்த்துட்டு படிப்பேன் அப்படின்னா அப்போ மட்டும் படிக்க முடியாது. நீங்கள் இப்போ படிக்கல அப்படின்னா அப்போ மட்டும் எப்படி படிப்பீங்க? இப்போ யார் படிக்காங்களோ அவங்க தான் அப்பவும் படிப்பாங்க. ஓகே, ஸோ அதை திங்க் பண்ணி படிக்க ஸ்டார்ட் பண்ணுங்க. இதில் வேற ஏதாவது டவுட் அப்படின்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் நான் வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருக்கேன், அதை நீங்கள் கான்டாக்ட் பண்ணுங்க. பிஜிடிஆர்பி சுவாலஜிக்கு தமிழ் மீடியம் அண்ட் இங்கிலீஷ் மீடியம் ரெண்டுக்குமே மெட்டீரியல் ப்ளஸ் டெஸ்ட் பேஜ் வந்து நம்ம வந்து கான்டாக்ட் பண்ணிட்டு இருக்கோம். அட்மிஷன் வேணும் அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் நான் வாட்ஸ்அப் நம்பர் கான்டாக்ட் நம்பர் கொடுத்துருக்கேன், அதை கான்டாக்ட் பண்ணி என்ன டீட்டெயில் கேட்டு படிக்க ஸ்டார்ட் பண்ணுங்க. தென் சிலபஸ் வந்து ரொம்ப ஈஸி தான், கஷ்டம்லாம் கிடையாது. சிலபஸில் வந்து நிறைய அப்டேட் இருக்குது, அதுக்கு தகுந்த மாதிரி உங்களை நீங்கள் அப்டேட் பண்ணிக்கோங்க. ஓகேவா? நீங்கள் அப்டேட் பண்ணால் மட்டும்தான் பாஸ் பண்ண முடியுமே தவிர, அப்டேட் பண்ணாமல் நான் அப்படியே தான் இருப்பேன் அப்படின்னா ஒன்றுமே பண்ண முடியாது. ஓகே, ஸோ இந்த வீடியோ தொகுப்பை பிஜிடிஆர்பி சுவாலஜி ப்ரிப்பரேஷன் பண்ணக்கூடிய அனைத்து ஸ்கூல் டீச்சரும் ஷேர் பண்ணுங்கள், அவங்களும் வந்து படிக்க பயன்பெறட்டும். நம்முடைய சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் லேட்டஸ்ட்டாக ஏதாவது டிஆர்பி சம்மந்தப்பட்ட அப்டேட் ஏதாவது இருந்துச்சு அப்படின்னா போஸ்ட் பண்ணுவோம், அது உங்களுக்கு இன்ஃபர்மேஷனாக கிடைக்கும். ஓகே, நன்றி, வணக்கம்.